Hello friends, welcome to our channel. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்மளோட வீட்டு கிச்சன் டூர் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீட்டு கிச்சன் பார்த்துட்டோம்னா ரொம்ப சிம்பிளான கிச்சன் தாங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக பெருசாக எதுவுமே ரெடி பண்ணலைங்க. அப்படியே ஆஸ் யூஷுவலாக நம்ம கிச்சன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க வீடியோவும் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளோட வீட்டு சிம்பிளான கிச்சனுங்க. இப்போ நம்ம கிச்சனுக்குள்ள என்ட்ரு ஆனதையுமே வந்துட்டு ஒரு கிரைண்டர் வச்சிருக்கோங்க. ஜலமூலையில் பார்த்துட்டோம்னா ஒரு தவளை, ஒரு குடம், ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று வச்சிருக்கோம். அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வாஷ் பேஷன் இருக்கு. வாஷ் பேஷனுக்கு பக்கத்தில் அப்படியே மேலே பார்த்துட்டோம்னா ஜன்னல் இருக்குங்க. அதுலேருந்து நம்ம வெளியே பார்க்கும்போது அப்படியே பச்சை பசேல்னு ரொம்ப கண்ணுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வேலை செய்யும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்படியே இதை ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வேலை செய்வோங்க. சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இதுதாங்க நம்மளோட வீட்டு கேஸ் ஸ்டவ். பக்கத்துலேயே சில பொருட்கள் எல்லாம் வச்சுருக்கோங்க. தோசைக்கல், பணியாரக்கல், 2 டப்பா, பிளாஸ்டிக் டப்பாவில் புளி உப்பு போட்டு வச்சுருக்கோங்க. பக்கத்துலேயே வந்துட்டு இடிகல்லும் வச்சுருக்கோம். எண்ணெய் பாட்டிலும் வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சமாக வச்சுருக்கோங்க. நம்ம வேலை செய்யும்போது இந்த மாதிரி டைல்கல் இருந்தால் எடுத்து வச்சுருக்கோங்க. ஏதாவது ரொம்ப சூடான பொருட்கள்லாம் வைக்கும்போது அதுக்கு மேலே அப்படியே வச்சுக்கிறதுக்காக. ரைட் சைடில் பார்த்துட்டோம்னாலும் ஜன்னல் இருக்கும். ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு. அதுக்கு கீழே வந்துட்டு மிக்சியும் இண்டக்ஷன் வச்சுருக்கோம். 3 ஷெல்ஃப் இருக்குங்க நம்ம வீட்டு கிச்சனில். மேலே வந்துட்டு சில பாத்திரங்களெல்லாம் வச்சுருக்கோம். அப்படியே அடுத்த ரேக்குக்கு வந்துட்டோம்னா சம்படால வந்துட்டு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க. பருப்பு, சர்க்கரை அப்படியெல்லாம் போட்டிருக்கோம். அப்படியே அஞ்சரை பெட்டியும் வச்சுருக்கோங்க. பக்கத்தில் ஒரு கப்பில் பீட்டரு, தேங்காய் சுரவுறது, கத்தி, இந்த மாதிரி இருக்கிற சின்ன பொருட்கள் போட்டு வச்சுருக்கோங்க. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. கீழ் ரேக்கில் பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி கண்ணாடி பொருட்கள், அப்புறம் சின்ன பாட்டிலில் வந்துட்டு சின்ன டப்பாவில் தேவையான அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க. ஊறுகாய் நம்ம வீட்லேயே தயாரிச்சதுங்க. டீ தூளில் வந்துட்டு நாங்கள் எப்பவுமே ஏலக்காய் நுணுக்கி பவுடர் பண்ணி போட்டு வச்சுருப்போங்க. அதே மாதிரி சர்க்கரையில் கிராம்பு எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக போட்டுருவோம். நம்ம வீட்லேயே தயாரித்த நெய், அதுக்கப்புறமா தேன் வச்சுருக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏலக்காய் வந்து டீ தூளில் போட்டு வைக்கிறது, எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு கிராம்பு போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சின்ன டிப்ஸ் உங்களுக்கும் தெரிஞ்சது இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கீழே பார்த்துட்டோம்னா பாத்திரங்களெல்லாம் வந்துட்டு அடுக்கி வச்சுருப்போங்க. பக்கத்துலேயே வந்து 2 குடம் வந்துட்டு தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இந்த சைட் பார்த்துட்டோம்னா சந்தக மரம், ஒரு பக்கெட்டில் அரிசி போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா காய்கறி எல்லாம் போட்டு அடுக்கி வச்சுட்டு இருக்கோங்க. வாஷ் பேஷனுக்கு கீழே வந்துட்டு ஒரு டஸ்ட்பின், முறம் வச்சுருக்கோங்க. அப்புறம் சின்ன பாத்திரங்களெல்லாம் அங்கேயே இருக்கும். சந்தக மரம் வந்துட்டு நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சந்தக வீடியோ போடும்போது நிறையா பேர் கேட்டுருந்தீங்க. நம்ம நார்மலாக டவுனில் வந்துட்டு ஸ்டீல் ஹவுஸில் தாங்க வாங்கியிருக்கேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். சந்தக மரம் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கழுவிட்டு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு மழைக்காய்தம் போட்டு வச்சிட்டோம்னா லைஃப் வந்துட்டு நமக்கு ரொம்ப நாளைக்கு கிடைக்குங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இதுதாங்க நம்மளோட வீட்டு ரொம்ப சிம்பிளான கிச்சன். அங்கங்கே வந்து கசகசன்னு இதாக இருக்கும். இருந்தாலும் அப்படியே வந்துட்டு எடுத்துட்டேங்க வீடியோ. நம்ம கிச்சன்லேருந்து நேராக டைனிங் ஹால் இருக்குங்க. அங்கே பார்த்துட்டோம்னா வாலில் வந்துட்டு என் தம்பி வரைஞ்ச டிராயிங் இருக்குங்க. முன்னாடி பார்த்த பீகாக் டிராயிங் இது எல்லாமே வந்துட்டு என் தம்பி வரைஞ்சது தான். அவனுக்கு டிராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்காட்டி இந்த மாதிரி வரைஞ்சிருக்கான். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிச்சன் டூர் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.